ஸ்ரீ தேவி பாகவதம் 49ஆம் பகுதி. அரசுரிமை போராட்டம். அரசியல் உரிமை யாருக்கு என்ற விவாதம் போராக மாறியது. அதனால் மனோரமையின் தந்தையான வீரசேனனுக்கும் உஜ்ஜயினி மன்னனான யுதாஜித்துக்கும் பெரும் போர் மூண்டது. இறுதியில் வீரசேனன் கொல்லப்பட்டமையால் மனோரமை தன்னையும் தனது மகனான சுதர்சனனையும் யுதாஜித்து கொன்றுவிடுவான் என மனோரமை துயரப்பட்டாள். என்ன செய்வதென்று அறியாது தவிர்த்தாள். அப்போது அவர்களது அமைச்சர் கூறினார், மகாராணியாரே, தாங்கள் இனி இங்கிருப்பது நல்லதல்ல. காசிக்கு அல்லது காட்டிற்கு செல்லுங்கள். காசியில் சுபாகு என்றொரு மாமன் எனக்கு இருக்கிறான். அவன் மகா பலசாலி. அவன் உங்களை பாதுகாப்பான். தாங்கள் இங்கிருந்து வெளியேறும் போது யாருக்கும் தெரியாமல் வெளியேற வேண்டும். தாங்கள் தங்கள் சக்களத்தியிடம் சென்று நான் யுதாஜித்தை ஒருமுறை சந்திக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அதற்காக செல்வது போல செல்லுங்கள் என்றான். அதுபோல மனோரமை தனது சக்களத்தியிடம் கூறிவிட்டு தனது மகனையும் விதல்வன் என்பவனையும் தாதி ஒருத்தியையும் அழைத்து கொண்டு தேரில் ஏறி நாட்டை விட்டு வெளியேறினாள். பின் அவள் தனது தந்தைக்கான ஈமை கடன்களை செய்வதற்காக போர்க்களத்திற்கு சென்று தன் தந்தையின் உடலை எடுத்து முறைப்படி தகனம் செய்துவிட்டு காட்டிற்கு வந்தபோது வழியில் கொள்ளைக்காரர்கள் அவளை வழிமறித்து அவள் கொண்டு வந்த பொருட்களையும் ஆபரணங்களையும் தேரையும் பறித்தனர். அதனால் மிக்க வேதனையுடன் அவள் அழுதழுது நடந்து சென்று கங்கை கரையை அடைந்து அதன் பின் படகில் ஏறி கங்கையை கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர். மிகுந்த மன வேதனையில் இருந்தமையால் மனோரமையால் பரத்வாஜ முனிவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை. அதனால் அவளது தோழி கூறினாள், தவ முனிவரே, இவள் துருவசிந்துவின் மனைவி. துருவசிந்துவுக்கு லீலாவதி என்றொரு சக்களத்தி இருக்கிறாள். அரசர் வேட்டையாட சென்றபோது ஒரு சிங்கம் அவரை கொன்றுவிட்டது. அதன் பின் இவளின் மகனுக்கா அல்லது சக்களத்தியின் மகனுக்கா முடிசூட்டுவது என்ற எண்ணத்தால் விவாதம் ஏற்பட்டு இவளது தந்தையான கலிங்க மன்னர் வீரசேனனுக்கும் உஜ்ஜயினி மன்னனான யுதாஜித்திற்கும் போர் ஏற்பட்டது. அதில் இவளது தந்தை கொல்லப்பட்டதால் இனி அங்கு வாழ முடியாது என்ற எண்ணத்துடன் இவளையும் இவளது மகனான சுதர்சனனையும் நான் இங்கு அழைத்து வந்து விட்டேன். ஆதலால் இவர்களை தாங்களே காத்தருளல் வேண்டும் என்றாள். அதை கேட்டு இறக்கப்பட்ட முனிவர் கூறினார், பதிவிரதையே, கவலைப்படாதே. இங்கு எனது ஆசிரமத்தில் தங்குவாய். உனது மகனுக்கே சட்டப்படி நாட்டை ஆளும் உரிமை உண்டு. அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து தருவேன் என்றார். அதை கேட்ட மனோரமை மகிழ்ந்து அங்கேயே தங்கிவிட்டாள். 49ஆம் பகுதி நிறைவடைந்தது.